know that I love ஐயா வாழ்க வாழ்க உன்னாமோ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமோ வாழ்க உயிரோடு எழுந்தவரை வாழ்த்துவோமா ஐயா வாழ்க வாழ்க
பேசுவார். ஆகவே இன்னைக்கு நாம வசனத்தை நல்லா வாசிச்சு என்ன செய்ய போறோம்? அப்போடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்க போறோம். எத்தனை ஆயத்தமா இருக்கிறீங்க? எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 to 20 வரை வாசிக்க போகிறோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைத்ததை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைத்ததையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கார்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போவதில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஒரு வெள்ளிக்கிழமை சிலுவையில் அடிச்சார். இந்த சண்டே அப்பா விரும்பி அனுபவித்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு வாழுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பலத்த கிரிகளை செய்கிறார். இந்த சாட்சியில விட்டுருந்தா நீங்க எல்லாரும் சாட்சிகளையே ஆராதனை காலை பண்ணிருக்கீங்க இல்லையா? அவ்வளவு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ அப்பா அனுக்கிரகம் செய்தார். அவரை உட்காருங்கள். இந்த நாளில உயிர்த்தெழுந்த இயேசு என்ற தலைப்பில தேவனுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நாவிக்குள்ளே உந்தப்படுகிறதுனால இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நாம் இன்றைக்கு ஜெபத்தோட கடந்து செல்ல போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ சாயலாய் பிறக்க வேண்டும். எப்படிப்பட்ட தெய்வம்? வானத்தையும் பூமியையும் சூரிய நட்சத்திரங்களை உருவாக்கினவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அப்படிப்பட்ட தெய்வம் மனுஷனுடைய பாவத்தை போக்க, மனுஷனுடைய சாபத்தை போக்க இந்த பூமியிலே மனுஷ சாயலாய் பிறந்து ஆக வேண்டும் என்ற தேவன் நியமித்த நியமனத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2013 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனுஷ சாயலானார்.
அல்லேலூயா. ஏன் மனுஷ சாயலானார்? ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு பாவம் இல்லாத மனிதன் ரத்தம் சிந்த வேண்டும் என்பது தேவனுடைய நியதி. அல்லேலூயா. ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படியானால் அங்கே பார்க்கிறோம், முன்னோருடைய பாரம்பரியத்தில் பார்க்கிறோம், அவர்கள் பாவம் செய்து தங்கள் பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதனாலே மிருகங்களை பறவைகளை பலியிட்டார்கள். அப்படி பலியிட்ட போது என்ன நடந்தது? அவர்கள் பாவங்கள் மூடப்பட்டதை அன்றி அவர்கள் பாவங்கள் நீக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் அங்கே பலிகள் பெருகிக் கொண்டு போவதை பார்த்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை, ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னையே பலியாய் கொடுக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாவம் இல்லாத மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த கன்னியின் வயிற்றிலே ஒரு மனிதனுக்கு மனுஷனுக்கு பிறக்காதபடி பரிசுத்த ஆவியினாலே உட்பவித்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவது கதையோ காவியமோ அல்ல, இது சரித்திரம். அறிஞர் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் வைத்தியர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய DNA பார்க்கிற போது அது பரிசுத்தம் உள்ளது, மனுஷனுக்குரியது அல்ல. அல்லேலூயா. முன்பு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படி ஒரு நடக்கவே சொல்லவில்லை. கிறிஸ்துக்கு பின் இருக்கிற டாக்டர்ஸும் அதை மறக்கவில்லை. அல்லேலூயா. இயேசுவுடைய சரித்திரத்தை பார்க்கிறீர்களானால் அவர் பூமிக்கு வந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. இன்றைக்கு ஒரு கல்லறை வறுமையாய் திறக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்திலேயே ஒரு கல்லறை இருக்குமானால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற வாசகத்தோடு உள்ள ஒரே கல்லறை இயேசுவுடைய கல்லறை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எத்தனையோ சாமிகள் ஆசாமிகள் தோன்றினார்கள். எல்லாரும் சொன்னார்கள், நான் மரித்து 3 நாள் எழும்புவேன், மரித்து கொஞ்ச நாள் எழும்புவேன் சொன்னார்கள். ஆனால் மரித்தவர்கள் இதுவரைக்கும் எழுந்திருந்ததால் சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. மரித்தவர் எழுந்திருப்பார்கள் எதிர்பார்த்தவர்களும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிறவர், பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள தெய்வம். பாருங்கள், அங்கே நான் சொன்னபடி போன பிரேயரில் நாம் என்ன தியானித்தோம்? அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துன்பங்களை தன்னை சுமந்து கொண்டார், நம்முடைய சரீரத்தை முழுமையாக விட்டுக் கொடுத்து நம்முடைய வியாகுலங்களுக்கு ஒரு மருந்தை, ஒரு வழியை உண்டு பண்ணினார். நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை போக்கின ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதோடு அவர் நிக்கல, பாவங்களுக்காக மரித்தவர் இன்றைய நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அறிஞர் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு மறைத்து மண்ணோடு மண்ணாய் அடக்கம் பண்ணப்பட்டவர்களையும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்தும் தெய்வம் என்று சொல்லி அவர்களை நன்மை உண்டாகுது சொல்லி அநேக ஜனங்கள் பின்பற்றுவதை பார்க்கிறேன். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு கல்லறையிலேயோ ஒரு சொருபமாகவோ ஒரு விக்கிரமோ இல்லை. அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார் வசனத்திலே, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன். இன்றைக்கு இருக்கிறார். எப்படி இருக்கிறார் சொல்லுங்க பாசன்னு கேட்கிறார். இதை சொன்னவர்கள் சாட்சி தான் அதுக்கு ஆதாரம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களை விடுதலையாக்குகிறார். கேன்சர் கட்டிகள் மறைகிறது, அசுத்தங்கள் கட்டுகிறது, ஜனங்கள் விடுதலாக்கப்படுகிறார்கள். பிசாசு பில்லி சுனிய கட்டை ஆண்டவர் உடைக்கிறார். தீராத வியாதி, மரித்திருவாய் சொல்லக்கூடிய வியாதியிலிருந்து ஆண்டவர் இந்த நாட்கள் அற்புதமாய் ஜனங்களை விடுவிக்கிறதை பார்க்கிறேன். சாபத்தில் ஜனங்களை தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. நாங்களே கிறிஸ்துவுக்கு சாட்சி. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறார். தேவன் ஒரு மனிதனோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பது இல்லை. அல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்கள்ல சேலஞ்ச் பண்ணுவேன். ஒரு பிசாசு பிடித்த மனிதனை கொண்டு வந்து, நீங்கள் இந்த பிசாசை துரத்தேடுமானால், உங்கள் தெய்வங்கள் அதை துரத்துமானால், நான் உங்க சமயத்தை உங்க மதத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அவர் திரட்டாவிட்டால் நான் சொல்ற இயேசுவை நீ ஏற்றுக்கொள்றேன். அல்லேலூயா. ஏன்? எந்த பிசாசும் இயேசுவினால்தான் நான் படிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் இல்லாமல் வானத்துக்கு பூமிக்கு மேலே எந்த நாமம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ற ரட்சிக்கிற நாமம், அவருடைய நாமம் என்ற விடுதலையாக்கிற நாமம். ஏன் தெரியுமா? அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் இல்லாதது ஒன்று செய்யாது. வடைக்காரன் போறீங்க,
மறித்து இப்படி பெட்டியில வச்சிருப்பாங்க. வருவாங்க உடுப்பெல்லாம் போட்டு கையெல்லாம் அப்படி கோத்தி இருக்க காலெல்லாம் கட்டிக்காங்க. நீங்க போய் என் செல்லம் என்ன குஞ்சு அடிச்சு போங்கன்னு சொல்றாங்க. அது அப்படியே தான் இருக்கு. செல்லம் குஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்க போய் அந்த கொண்டே போக வேண்டியதான். ஆனா அப்பாவை செல்லம் குஞ்சு வேண்டாம், அவர் இந்த கண்ணே மணியை நினைப்பார். என்னுடைய ஆண்டவர் பேசுகிறவர். அவர் மறைத்தார், ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கூப்பிடுற யாருக்கும் நான் சமீபமா இருக்கிறேன் சொன்னார். பாருங்க, வியாதி சிஸ்டர் கூப்பிட்டாங்க. டாக்டர் மருத்துவ சொன்னாங்க. ஆண்டவர் வியாதி படுக்கையை மாற்றி தெய்வீக சுகத்தை கொடுத்தார். ஜீவன் உள்ளவர் தான் கூப்பிடுற சத்தத்துக்கு பால் கொடுக்க முடியும் இல்லையோ? எத்தனையோ மனுஷவங்க விழுந்து வந்து அழுவாங்க. நீ போற இடத்துக்கு நானும் வந்துருந்தேன், ஆனா இவங்களும் போறதில்லை, அவரும் பார்த்ததில்லை. அல்லேலூயா. எல்லாம் மறித்தால் மறித்ததா, மறித்தவர்கள் யாரும் என்ன சொல்றது வேதம், மௌனத்திலே உறங்குவார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறோம், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததனால நம்முடைய வாழ்விலே என்ன நன்மை? உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு எப்படியா இருக்கிறார்? இதான் இன்னைக்கு கேள்வி. இயேசு மரிச்சார், பாவத்தை போக்கிட்டார். உயிர்த்தெழுந்து அவர் என்ன செய்தார் பார்க்க போறோம். முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இன்னைக்கு பாருங்க, எல்லா மதங்களிலும் அநேக சடங்குகள் உண்டு, சம்பிரதாயங்கள் உண்டு, அநேக கிரிகைகள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலே நீங்கள் பார்த்துட்டானால், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையுடைய வாழ்விலே பார்த்துட்டானால், அவரை போலவே வாழ்ந்து அவருடைய கிரியைகளை செய்து அவரை போலவே நாமும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு மரணம் உண்டாகும், நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய ஆத்மாவுடைய மரணம் உண்டாவதே இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து பரம்பரைனாரோ அதே போல கிறிஸ்து இயேசுக்குள்ளே மரித்தவர்களும் எக்காலம் தொலைக்கிற போது முதலாவது அவருக்குள் மரித்தார். இயேசு இயேசு சொல்லிட்டு வேற பாதையில இருந்தா விரும்பல பிரான்ஸ் அனுமதி கொடுத்தவங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நீங்க மரித்திருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருந்தால், ஆண்டவர் வருகிற போது எக்காலம் தொலைக்கிற போது நாம் மறுபடியும் எழுந்திருப்போம். எழுந்திருக்க வேண்டுமல்ல, சாதா காலங்கள் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் வாழுவோம். அல்லேலூயா. அவரை போல வாழுவோம். அப்படிதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசம். அல்லேலூயா. அருமையானவர்களே, முதலாவது காரியம், அவர் நம்முடைய கண்ணீருக்கு கலக்கத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு யார்? மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் யார்? அவர் பூமியில நன்மை செய்தவராய் மரணத்திற்கு சுத்தித்திருந்தார், அநேகரை சொந்தமாக்கினார், அங்கே குருடர்களுடைய பார்வையை அங்கே கொடுத்தார், செல்வதை கேட்க பண்ணினார், அங்கே புத்தகங்களை சொந்தமாக்கினார் என்று மட்டுமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர். அல்லேலூயா. முதல் நாளிலே பாருங்கள், வசனத்தை வாசிங்க. அங்கே முதல் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார்? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவளை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இங்க பாருங்கள், மதியால் அவருடைய கல்லறை நண்டலை வந்து அவரை காணாமல் என்ன செய்தார்? கலங்கி அழுகிறார். அழும்போது இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் அழுகிறதை மீறி அவரால் போக முடியல. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? அங்க பார்த்து என்ன சொல்றார்? அவர் அழுவதை பார்த்து இயேசு அவரை நோக்கி என்ன சொல்றார்? ஏன் அழுகிறாய்? இங்க பாருங்க, சிறியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறார் என்றால் அவரை தோட்டக்காரன் எண்ணி என்ன சொல்றார்? ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போறது உண்டானால் அவரை வெற்றெடுத்த எனக்கு கலக்கத்தில் இருக்கிறார். யார் தன்னோடு பேசுறது என்பதை அவரால் அறிய முடியல, உணர முடியல. ஆனாலும் இயேசு அவர் போக வேண்டுமாய் போகல. அவருடைய கண்ணீர் அவரை தடுத்து நிறுத்தி விட்டது. அல்லேலூயா. எங்க பாச அவசரமா போராட பின்னுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, அருமையான தேவர்களே, நீ கண்ணீர் விட்டு கலருவாயானால், திக்கற்றவனாய் நின்று நீ ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் கலருவாயானால், உருவாக்கினவர், உயிர் கொடுத்தவர்,
இந்த மரியாள் பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லிட்டு இயேசு அவனை நோக்கி என்னை தொடாது, இயேசு அவனை நோக்கி மரியாதை என்றார். அவன் திரும்பி பார்த்து சொன்னார் ரகுனி என்றால் அதற்கு அவருடைய கண்ணீரை மாற்றினார் இல்லையா? தன்னை அவர் அதிகாரில்லை என்பதை அறிந்து அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன மரியாதை பேர் சொன்ன உடனே எங்கேயோ கேட்ட குரல் இல்லையோ, பல பேர் கிடக்குது, எங்கேயோ கேட்ட குரல். அல்லேலூயா. உடனே முடித்து போனாரோ ரகுனி போதகரே, அவருடைய கணக்கன் நீங்க எல்லாம் கண்ணீர் மாறியது. இயேசு கிறிஸ்து ஒருவரை பண்ணல உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு தேவனுடைய கண்ணீரை துடைக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடி இந்த நாட்களில் கண்ணீர் விடுகிறீர்களோ, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் அமர்ந்து போகிறேன், என்னுடைய வாழ்வில் இந்த சோதனை வேலை எடுக்கிறதை சொல்லுவீர்களோ, அவர்கள் கண்ணீரை இயேசு துடைக்கிறார். அல்லேலூயா. ஒரு வெளிப்படுவதை மாற்றுகிறார். ஒரு பேர் அதனால ஒரு பக்தன் பாடினார், ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போவார், செழிப்பார். அல்லேலூயா. வசனங்கள் பாடல உணர்ந்து பாடினா செழிப்பார், மாறி போகிற மாய்தான் இருக்கு. அல்லேலூயா. வாழ்க்கையெல்லாம் செழிப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசு பாருங்க, மரியாதையை கூப்பிட்ட உடனே அவருடைய கண்ணீர் மாறிட்டு, அவருடைய கலக்கம் நீங்கிட்டு, உடனே நான் போதுகிறேன். அப்ப அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கண்ணீரோடு வேதனையோடு கலக்கத்தோடு ஒரு இருளிலிருந்த சூழ்நிலையில போகலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள் வாழ்க்கையிலேயே குடும்பத்தில் நெருக்கத்தில் போகிறேன், இப்படிப்பட்ட பாடல்களை போகிறேன், இப்படி அமர்ந்து விடுவேனோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு மரித்த இயேசு உயிர்த்ததனால நிச்சயமாகவே மரியாதை கண்ணீருக்கு பதிலை கொடுத்தார். உன்னுடைய கண்ணீருக்கு கலக்கத்துக்கு நிச்சயமாக பதிலை கொடுப்பார். நான் ஒரு காலத்துல கண்ணீர் விட்டு கொண்டுதான் இருந்தேன். ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன் இப்படித்தான். நான் விரும்பி கேட்கிற பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? நான் சொல்றேன், சின்னஞ்சிறு கண்மணி செம்பவள அந்த பாட்டு அடிக்கடி கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்னு தெரியாது. ஆனா பிறந்த காரணத்தை நான் அறிய முன்னே இங்க வந்து ஏன் பிறந்தாய் அப்படிதான் பாடினது. ஆனா இயேசுவிடத்துல வந்த பின்பால் தெரிஞ்சது ஏன் பிறந்தேன். அல்லேலூயா. தெய்வத்தினுடைய அந்த பரலோக பரமத்த நோக்கத்தை அறியத்தக்க பரலோக ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த நாளில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இருட்டோடு எழும்பி இந்த மனோரமா மரியாள் எப்படி இயேசுவை தேடி அவர் இருந்த இடத்தை தேடி அவர் போனாலோ, கலக்கத்தோடு கண்ணீரோடு போனாலோ, அதே போல ஆண்டவர் சமூகத்தை தேடி தேவனுடைய சபையை தேடி நீ கண்ணீரோடு கலக்கத்தோடு வருவாயானால் ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார், கலக்கத்தை மாற்றுவார், உன் வாழ்க்கை நன்மை உண்டாகும். எத்தனை பேர் அழுது அமர்ந்து போறாங்க தெரியுமா? இந்த தேசத்தில் எத்தனை பேர் டிப்ரெஷன் சொல்லி மருந்து மாத்திரைகள் அடிமைப்பட்டு போயிருக்காங்க தெரியுமா? விடுதலை இல்லை. ஏன் விடுதலை இல்லை? யோசித்ததையே யோசித்து செய்ததையே நினைத்து தங்களுக்குள்ளே மனமறிவாகி குத்துண்டவர்களாக இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் வருகிற போது அப்பா என்ன செய்யறாங்க தெரியுமா? பழையது எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக உன்னுடைய வாழ்வுல புதிய நம்பிக்கையை, புதிய விசுவாசத்தை, புதிய பலத்தை உனக்கு தருகிறான். தேவ சபையில வருகிற போது, தேவ பிரசன்னம் பாடி துதிக்கிற போது, உண்மை இறங்குற போது அது சூரியனுக்கு அந்த பணியை போல எல்லாம் மாறி போகிறது. சும்மா வந்து இருந்தார். அப்பா உன்னை அர்த்தம் உள்ளவனாய் மாற்றுவார், உன் வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கற்றுக்கொடுப்பார். அல்லேலூயா. அநேக தேவப்பிள்ளைகளுடைய வாழ்வை பார்க்கிறேன். அவர்கள் ஒன்றுமில்லாம திக்கதியா நிற்கிற போது வருகிறார்கள். அங்கே எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களா தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்வு அங்கே செழிக்கிறதை பார்க்கிறேன், துணிவுடையதை பார்க்கிறேன், அனைவருடைய வாழ்வுல ஆரோக்கிய சுகம் உண்டாவதை பார்க்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்தில் வருகிற ஒருவரை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இதை மனுஷர்கள் பார்த்தும் எழுதிடமாய் பேசலாம், எழுதி நகையாடலாம், இவரா என்று சொல்லிவிட்டு போகல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்முடைய இதயங்களை
விட்டு அறிகிறவர். என்னுடைய அப்பா ஒருபோதும் ஒருவரை மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறதில்லை, மனிதன் தள்ளிவிட விதமாய் தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வருகிறவர்களை அப்பா அரவணைக்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் எடுத்து பயன்படுத்துகிறவர். அப்படியான தகப்பன் உன்னுடைய கண்ணீரை தள்ளிவிடுவாரோ? இந்த மனிதன் மதியார் நீங்க வேதத்தில் பார்க்கலாம். அவர் கண்ணீர் விட்டு கதறுகிற போது இயேசுவால் அவர் கண்ணீரை மீறி போக முடியவில்லை. அவர் நின்று கேட்கிறார், மரியாதை ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். அப்பூவிலே வாழ்ந்த நாட்கள் மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் நம்முடைய கண்ணீரை காணுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 38வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசியுங்கள். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். உங்களுக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். எசேக்கியா ராஜா ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், உன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்து, உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் முடிந்து போய்விட்டது, நீ மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற போது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? சிவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அழுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆயுஷ் நாட்களை கூட்டித்தார், என்னுடைய உத்தமத்தை நினைந்தவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அழுத சம்பவத்தை தான் வாசிக்க கேட்டீர்கள். அழுத போது அந்த தீர்க்கதரிசி முற்றத்துக்கு போக முன்னமே கர்த்தர் என்ன சொல்றார்? தீர்க்கதரிசியை பார்த்து, நீ திரும்பவும் போய் என்ன சொல்ற? அவனுக்கு சொல்லு, அவனுடைய வருஷங்களை 15 வருஷத்தினாலே கூட்டி கொடுத்தேன். ஏன் தெரியுமா? இந்த வசனத்தை பாருங்கள் என்ன சொல்லுகிறது? நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னுடைய நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. அங்கே பார்க்கிற எசேக்கியா கண்ணீர் விட்ட போது ஆண்டவருடைய கண்ணீரை பார்த்தார், அவன் விண்ணப்பத்தை கேட்டார். உடனே என்ன சொல்றார்? நல்ல தெய்வம் பாருங்க, ஆயுசு முடிஞ்சு போச்சு, ஆயுசு நாட்கள் முடிந்துட்டது. சொல்ற ராஜ்ய வார்த்தை கட்டணம் கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்து என்று சொன்னவர் 15 ஆண்டுகளை அவனுக்கு மீண்டும் கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நீங்க கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல கேட்கிற ஜெபங்களுக்கு அப்பா பதில் கொடுக்கிறார். அப்பா சொல்றாரு, கண்ணீரை நான் துருத்தியிலே சேர்த்து சேர்த்துக்கிறான், தண்ணி கொஞ்சம் பெற போது அப்ப ரிட்ரீட் பண்றதுக்கு அதை வச்சிருந்தா நல்லா அப்படியா சேர்க்கிற இல்ல, ஏற்ற காலத்துல உன்னுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுக்கும்படியா அதை கணக்கில வைத்திருக்கிறார். நீ மனுஷனுக்கு முன்பே அழாத, தேவனுக்கு முன்பாக கண்ணீரை விடு. மனுஷனுக்கு முன்பே அழுவாயானால் உன்னுடைய கண்ணீர் என்ன நினைக்க தெரியுமா? அநேகருக்கு பலியாய் மாறிவிடும். அநேகர் ஏளனம் பண்ணுவார்கள், ஏளனம் பண்ணி நினைப்பார்கள். அங்கே பாராவுடைய வாழ்வை கண்ணீர் விட்டு கதறைதான் சொல்லுவார்கள். ஆனால் தேவ சமூகத்துல நீ கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கு ஆண்டவர் தக்க சமயத்துல பதிலை உண்டு பண்ணுவார். என்னுடைய பிள்ளை என்னையே விசுவாசிக்கிறார், என்னுடைய பாதத்துல கண்ணீர் விடுகிறார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டவர் சொல்லி அவர் நீ விரும்புவதை செய்கிறார். அல்லேலூயா. ராஜா அழுத போது, அவன் கலங்கி அழுத போது அவர் சொல்றார், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், 15 ஆண்டுகளை கூட கொடுத்தார். பாருங்க, வேதத்தில் உள்ளது தேவன் மனம் மாறாதவர். தேவன் மனம் மாற சந்தர்ப்பங்களை வேதத்தில் பார்க்க முடியும். நாம் சொல்ல அவர் மனம் மாற, நாம் மனம் மாற தேவன் தலைப்பில் பேசுகிற பிரசங்க மனம் மாறுகிறோம். எப்ப தெரியுமா? நாம் ஜெபம் பண்ணுகிற போது, தேவ சமுத்திரை நம்ம உடைக்கிற போது, நம்முடைய தேவன் நமக்கு நியமிச்ச காலத்தை மாற்றுவார். நாம் அவருடைய சமுத்திரை விண்ணப்பம் பண்ணி கலைகிற போது நம்முடைய கண்ணீரை பார்த்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இரண்டாவது காரியம் தினம்பரோட பெருமா போகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரதான ஆசாரியர் ஆமென் அல்லேலூயா சொல்றார். ஆசாரியர் என்ன செய்கிறார்? பூசை செய்யறான்னு சொல்லிடுறாங்க. நீங்க ரங்கத்தில் ஆசாரியர் என்ன செய்யறார்? பூசை செய்யறார். ஆசாரியர் பூசை செய்யல, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் என்று பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. பூசை செய்யற ஆசாரியரை பார்த்திருப்பீர்கள்.
அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக கைகளினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டாக்கினார். அடுத்த வாசிங்க. அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால் சரீரத்தை சுத்திகரிக்கப்படி அது பரிசுத்தமாக்குமானால் நித்திய ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம், கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசிக்கப்பட்ட வேதத்தை நன்றாக கவனித்து பார்க்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்வதை பாருங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்ட இந்த சித்தி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிது உத்தமமான கூடாரத்தின் வழியாக பிரவேசித்தார். அல்லேலூயா. ஆசாரியரை பார்ப்போமான பிரதான ஆசாரியரை பார்க்கிற போது பூமியில இருந்த ஆசாரியரை ஆசிரியப்பு கூடாரத்திலே ஆசாரியரை இருந்ததை பார்ப்போமானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே பலியை செலுத்தி முதலாவது தங்கள் பாவத்துக்காக தங்கள் பரிசுத்தத்திலே கொண்டு போய் அதனுடைய ரத்தத்தை தெளித்து பரிந்து பேசி பிறகு வந்து ஜனங்களுடைய பாவத்துக்காக பலியிடுற ரத்தத்தை கொண்டு போய் அங்கே தெளித்து அவர்களுக்காக பரிந்து பேசினார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசித்து. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர், தன்னையே பலியாய் கொடுத்து தன்னுடைய ரத்தத்தினாலே மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசித்தார். இந்த வசனத்தை வாசித்த வேத பகுதியை பார்க்கிறோம். அங்கே வசனத்தை வாசிங்கள். 20-ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே. இயேசு பாருங்க, அனுபவ மறுச்சிட்டு அவர் இயேசுன்னு கண்ட உடனே அவர் தொட போறார். அவர் என்ன சொன்னார்? என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திலே ஏறி போகவில்லை. பிதா எங்க இருக்குதா? எங்கே போயிருக்கா பிதா? எலிசலேமில் ஒரு கோணத்துல போய் வாங்கி இருந்தார். எங்க இருக்கிறா? அப்ப ஏன் என்னை தொடாதேன்னு சொல்லுகிறார்? ஸ்திரீ தொட்டா பரிசுத்தம் குறைஞ்சு. அதனாலதான் சொல்றார், ஸ்திரியே தொடாதே, பிராமணத்தில் ஒரு பரலோக பரிசுத்த சொல்றது பாருங்க. ஆசாரியன் மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே ஒரு கூடாரத்துல தேவனுடைய கூடாரத்தில் ஆசாரியனா இருக்கிறவன் எவ்வளவு பரிசுத்தமாய் வஸ்திரங்கள் தரிக்க வேண்டும், அவன் எப்படி அங்கே தன்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று இருக்குது. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த வசனத்தை பார்க்கிறோம், மனுஷன் கையினால் செய்யப்பட்டதில்ல, சிருஷ்டி சம்பந்தமானது. நாம வீட்டு ஊர்ல உலகத்துல கட்டின சேர்ச் மாதிரி இல்ல, உலகத்துல தேவனுடைய கரத்தினால கட்டப்பட்ட பரலோக வீட்டுல அங்கே தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த தலத்துல இயேசு தன்னுடைய ரத்தத்தோட பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இவர் மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய ரத்தத்தோட நிற்கிறார். அப்போதுதான் மரியா அழுகிறார். அப்போதுதான் என்ன சொல்றார்? ஏன் அழுகிற? அப்பதான் அவர் சொல்ல போறார். அப்ப இயேசு சொல்றார், நான் இன்னும் அப்ப இவர் என்ன செய்யணும்? ஒரு ஆசாரியர் எப்படி நம்முடைய பாவங்களுக்காய் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதோட தலையை அவருடைய பாவங்களை அழிக்க பண்ணி அதை வெட்டி அதோட ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த
பரிசுத்தத்திலே தங்கள் ரத்தத்தை கூட தெளிக்க வேண்டும். அதனால ரத்தம் சிந்தம் இல்லாமல் பாவம் பிள்ளை. உலகத்தில் வந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் பிறக்க போற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் 2013 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக் கொண்டு போய் பரலோக வீட்டிலே தேவனுடைய மகா பரிசுத்தத்திலே அந்த ரத்தத்தை தெளித்தார். இதுதான் அதனால ஒரு பிரதான ஆசாரியர் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் இப்படி ஒரு தான் சபையில பேசுறேன் அந்த போதர் சொன்னார் 30 வருஷமா அவன் ஊழியர் இந்த வெளிப்பாடு வந்ததே இல்லை. நாங்கள் நம்ம பிரதான ஆசாரியர் சாப்பிட்டு ஆட்டப்பட்டு அப்படியே இருந்தார். ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியம் இன்றைக்கு இயேசு எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? நல்ல சொல்லு பிதாவுடைய வலது பாசத்திலே இன்றைக்கு ஆசாரியனாய் எனக்காய் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஆட்டுக்குட்டியாய் இருந்து தன்னுடைய ரத்தத்தை கொண்டு பேசுகிறார். ரத்தம் இல்லாமல் ஒருவர் மகா பரிசுத்தத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆசாரியன் போகிறபோது பரிசுத்த ரத்தத்தோடு தான் பிரவேசிக்க வேண்டும். ஆட்டை வெட்டி ரத்தம் இல்லாம போயிடாது. போனால் காலி ஆசாரியன் காலி. அதனால சொல்லுது கால சங்கிலியை கட்டி வெளியிலிருந்து இழுக்கிறது எளிய வித்தமா. ஏன்னா ஒரு உடலுக்கு போயிடலாம் மகா பரிசுத்தம். அவ்வளவு பரிசுத்தம் பார்க்க இயேசு இன்றைக்கும் தன்னுடைய ரத்தத்தினாலேதான் ரத்தத்தோடு தான் பிதாவிடத்தில் உங்களுக்காக மருந்து பேச சும்மா மருந்து பேச ஒவ்வொரு முறை உங்களுடைய தப்பிதங்களுக்காக மருந்து பேசுகிற போது இயேசு தன்னுடைய ரத்தத்தை தெளித்து என்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது இவருடைய பாவத்திற்காக. ஒவ்வொரு முறை நீ பாவம் செய்த போது எப்படி ஆட்டையோ மாட்டு அடித்து அதனுடைய ரத்தத்தை மகா பரிசுத்தத்திலே தெளித்தார்களோ அதே போல இன்றைக்கும் நாம் பாவம் செய்த போது கிறிஸ்துவை மறுபடியும் அடிக்கிற ஒரு காரியத்தை செய்வோம். அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாலே நம்மிடத்துல பாவம் என்று நிச்சயம் உண்டாகிறது. இதான் பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. நீங்க தான் பாவத்தை செய்து சிம்பிளா சொல்லலாம். ஆனால் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு முறையும் சிந்தப்படுகிறது. நான் மற்றவர்கள் விரோத காரியங்களை செய்கிற போது இதை நான் ஆண்டவருக்கு காட்டினேன். நீ ஒவ்வொரு முறை பாவம் செய்கிற போது நான் தான் உனக்காக ரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த ரத்தம் தான் சிந்தப்படுகிறது? மகா பரிசுத்தத்திலே எந்த ரத்தத்தை செலுத்தித்தான் நான் உனக்காக பணிந்து பேசுறேன். ஏன் பக்தர் தெளிக்கப்படாமல் உங்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்க முடியாது? தன்னுடைய ரத்தத்தையே செலுத்தி ஆண்டவர் இன்றைக்கு பிதா பேசுவாசத்துல அருமையான மகளே மகளே உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர்கள் 2:8 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 2:3. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷனால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷனால் அல்ல. நல்லா கவனிக்கிற வசனத்தை. மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்ட பரிசுத்தத்தில் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? உலகத்தில் இருக்கிற டெம்பிள்ல இருக்கிற ஆசாரியர் இல்லை. பரலோக மனுஷன் கையினால கட்டப்படாத பரலோக வீட்டிலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். அல்லேலூயா. அங்க அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தபடி நியமிக்கப்படுகிறார். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளை பலிகளை செலுத்தபடி நியமிக்கப்படுகிறார். அதனால் செலுத்தபடிக்கு ஏதோ ஒன்று ஒன்றை கொண்டு போய் செலுத்தித்தான் அவங்க ஜெபம் பண்ண முடியும், வேண்டுதல் செய்ய முடியும். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. ஒன்று இவருக்கு அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், மோசேக்கு ஆண்டவர் மலையிலே காண்பித்த மாதிரி எப்படிப்பட்ட மாதிரி? பரலோகத்துக்கு ஒப்பான மாதிரியை தான் ஆண்டவர் காட்டினார். நல்லா கவனிங்க. ஆசருக்கு கூடாத முறைமை அது பரலோகத்துல தேவனுடைய வீடு எப்படி இருக்கிறதோ அதனுடைய முறைமைப்படி செய்ய கவனமாக. அப்ப நாம் செய்கிற இந்த ஆராதனை
இங்க செலுத்துகிற துதிகள் எப்படி இருக்கிறது? பரலோகத்துக்கு ஒத்ததா இருக்கு. நல்லா கவனிங்க. நீங்க பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை செய்யாவிட்டால் உங்கள் ஆராதனைகளே தேவன் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. இங்க நிலநாட்டமாய் நாங்கள் செய்கிறோம், அங்கே முகமுகமாய் தேவனை பார்ப்போம், அங்கே முகமுகமாய் பார்த்து நாம் ஆராதிப்போம். இங்க நீங்க நிலநாட்டமாய் செய்த பலிகளை இயேசு அங்கே நிஜமாக தண்ணியை பலியாக கொடுத்து இன்றைக்கு நமக்காக தம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறதுனால இங்க நாங்கள் மிருகங்களை பலியிடுவதை நிறுத்தி போட்டோம். இல்லையா? இன்னைக்கு குங்குமம் வைக்கிறது, இந்த குங்குமம் வைக்கிறத பேர் வந்து தெரியுமா? ரத்த நெத்திக்கிட்ட வைக்கிறது எங்கிருந்து வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறைமை என்ன? ஆண்டவர் எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அங்கே அடிமைத்தன வீட்டில வெளியில கொண்டு வரும்போது சொன்னார், அங்கே வெளிநாட்டு கடவை அடித்தன சில இளைஞர்கள் ஆட்சி அடித்து வீட்டு நிலைகளில் ரத்தத்தை பூசுங்கள், உங்கள் நெற்றியிலே புருவங்களின் நடுவில் அதை ஞாபகக்குறியா இடுங்கள். நாம என்னதுக்கிடலாம்? புருஷன் தீக்காயச என்னப்பா பொட்டு தீக்காயசு பொட்டுல இருக்கு, அது என்ன கழுவாளைச்சு ஞாபகக்குறை. ஏன் உன்னை அடிமத்தன வீட்டுல இருந்து ஏவன் மீட்டான், அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. நான் இதெல்லாம் நீங்க கேட்பீங்க, என்ன பாஸ்டர் இந்த வார்த்தை சொல்றீங்க, இதை சொல்றீங்க? நம்முடைய ஆட்கள் சடங்கு சம்பிரதாயத்தில் கட்டப்பட்டவர்கள். எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. நீங்க போடுற தோடு பழையவெல்லாம் எங்கிருந்து வந்து தெரியுமா? தெரியுமா? எங்கிருந்து வந்தது? அதெல்லாம் கண்டுபிடி தெரியும். இல்லை, எகிப்து நாகரிகம். அல்லேலூயா. துரைத்தான் சூடுவதும் தோடு போடுவதும் மூக்கில குத்துவதும் எகிப்திய நாகரிகம். அவர்கள் தான் ஆபரணங்களை செய்து கணத்திலும் காதிலும் கண்ணிலும் மாட்டினாங்க. அல்லேலூயா. கிளியோபத்ரா எங்கிருந்து வந்தா? ஐப்ரோ அடித்தவர். ஐப்ரோ எங்கிருந்து வந்தது? எகிப்து. அல்லேலூயா. பாவம் எங்க வந்தது தெரியுமா? பாவம் அது பாவத்தின் பிறப்பிடம் என்று சொல்றது வேதம். வேத வெளிப்படுத்துறது வாசிப்பாரு. அதனிடத்தில் செய்யப்பட்ட மறுபடியும் செய்வது நான் சொல்றேன். வேதத்துல பார்த்தா எல்லாம் வேதம் சொல்லப்படுது. அது இன்னைக்கு நமக்கு தெரியல. எதை செய்யறோம், எதுக்காக செய்யறோம் எனக்கு தெரியல. இன்னைக்கு புருஷனை திட்டுறது பொட்டை வச்சு ஆண்டவரே நல்லா கவனிங்க. ரத்தம் என்பது அடையாளம். நீ உன் பிள்ளைகளுக்கு அதை நினைவு கொண்டு நீ படுக்கிற போது இருக்கிற போது நீ அடிமைத்தனத்தில் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டால் உணர்வு. ஆனால் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட போது, அவர் பலியிடப்பட்ட போது அந்த முறைமை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்காக இன்றைக்கும் தனித்து பேசுகிறது. ஏன் தெரியுமா? அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம். பாருங்க, ரோமருக்கு 9:24 வாசிங்க. ரோமர் இல்ல, எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாம். நல்லா கவனிங்க. கையினால செய்யப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறார். அதனாலதான் அங்கே எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன இருந்தது? தண்டத்தை கிழிக்கிறீங்க. எப்படி கிழிக்கிறீங்க? மேல இருந்து கீழாக. அல்லேலூயா. யாரா கழிச்சவங்க கீழே தான் மேல வைப்பாங்க. ஆனா இந்த திரைச்சீலை ஆண்டவர் பிரவேசிக்க அவர் அந்த முறையை மாற்றி போட்டார். அவர் திரைச்சீலைகளை பிரவேசிக்கவில்லை, வானங்களின் வழியாய் பிரவேசித்தார் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. வாசிக்கிறது. பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பரலோகத்தில் இயேசு பிரவேசிக்கிறார்கள். அங்கே வசனத்திலே கையினால் செய்யப்பட்ட பரிசுத்த தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்போது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரார்த்திக்கும்படி பிரவேசமா. அடுத்தது பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் பிரதான ஆசாரியன் பூமியில் என்ன செய்கிறான்? வருஷந்தோறும் அந்நிய ரத்தத்தோடு பரிசுத்த தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியும்படி இயேசு அநேகம் தன்னை சிலுவையிலே அடிக்காமல் அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதல் கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தானே பலியிடுவதனாலே
பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒரே தரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு தன்னை பலியிட்டு தன்னுடைய இரத்தத்தை பரலோகத்திலே மகா பரிசுத்த தலத்திலே தெளித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அந்த ஒன்றை கொடுக்க தவறு. அன்றைய கொண்டு சொன்னாங்க ஒரு பாவத்தை தணிக்க போறதுக்கு ஒரு 5 முழ வாழைப்பழம் சொன்னாரா இதான் பண்ணுவார். இந்த மந்திரம் சொல்றதுக்கு ஒரு $1000 காசு கேட்டாரா? ஏதாவது கொண்டு போய் நான் செய்யணும்னு சொன்னார். இல்ல, நான் பாவம் என்ற உணர்வடைந்து ஆண்டவரே பாவத்தை மன்னியும் உங்களுடைய ரத்தத்தோட கழுவுன்ற போது அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயம் உடனே உண்டாகுது. அல்லேலூயா. எந்த கிரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல, எந்த காரியத்தை எங்கிறது தாழ்ந்து சொல்லல. ரட்சிப்பு அதான் மேல சொல்றது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இலவசம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நாம் என்ன செய்யறோம்? சில பேர் எனக்கு ஒரு தெரியும், ஒரு சொன்னார் கல்யாணம் பேசுறேன் இந்த மகளுக்கு இப்படிதான் சொன்னார். அப்ப நான் கேட்டேன், ரட்சிக்கப்பட்டவங்க நான் கேட்டேன், அப்ப எவ்வளவு படிக்கிறதுல படிச்சவனா கேட்டனா? ஓ, ஆனா சீதன் தான் கேட்கிறாங்க. நாங்க சீதன் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. ஏன் சீதன் கேட்கிறாங்க? அவனுக்கு நொண்டியாது கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், சீதனம் பாங்காட்டி தங்களோட பிள்ளைக்கு ஏதோ குறை என்று நினைப்பாங்க. பிள்ளைக்குதான் உங்களுக்கு அப்ப சீதனம் வாங்கிதான் நிறைவா இருக்கிறார். ஏதோ குறைவா இருக்கிற சீதனம் போயிட்டான்னு சொல்றாங்க. அதனால சீதனம் பார்க்கிறேன். நாங்க உதயமாக இயேசுன்ற பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் வாங்காம முழுவதும் நல்லதில்லை. ஏதாவது வாங்கிட்டா அவங்க பாவத்தை மன்னிக்க நினைச்சாருன்னா நீ என்னத்தை கொடுப்ப? பொண்ணினாலும் வெள்ளியினாலும் அல்ல, ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. பொண்ணும் பொருளும் இயேசுவின் ரத்தத்துக்கு விளையாடல. அது விளையாடப்பட்ட எந்த ஒரு காரியமும் உன்னுடைய பாவத்தை போக்காது. இயேசுவின் ரத்தமே அல்லாமல் உன்னுடைய பாவம் நீக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ரத்தத்தை தேவன் நமக்காக இலவசமாய் சிந்தினார். நாம் அறிக்க வேண்டும், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை மன்னியும் என்று சொன்னபோது ஒரே நிமிடத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நீக்கி சாபத்தை நீக்கி தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார். இதனையா நிச்சயிப்பார். நான் இப்படிதான் ஒரு காலத்தில் இருந்தேன். என்ன ஆண்டவரே பாவம் மன்னிக்கிறது நான் நினைச்சேன். ஏதாவது எங்கேயாவது குதிக்கணுமாங்க, எங்கேயாவது மூலிகை எடுக்கணுமாங்க. இல்ல, ஆண்டவர் தான் இருக்கிற விளங்கல் பண்ணிட்டேன். ஒரு நாள் 2 மணிக்கு ஆண்டவரோட பேசினேன். அநேக காரியங்களை பேசினார். கண்டடைக்கிற அவ்வளவு இருக்கிறேன், எனக்கே தெரியாது. நான் ஏதோ கடவுள்னு சொல்லுங்க சட்டத்தில கண்டத்தில் அழுகிற ஒப்பு கொடுங்க. அந்த நாள் தான் இந்த வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்துச்சு. அரை மணிச்சாரத்துக்குள்ள இந்த வாழ்க்கையை மாற்றப்பட்டுச்சு. அடுத்த காலம் எழுப்பினேன், எல்லாத்தையும் தூக்கிறது. சரி, எனக்கு வந்து சத்தியம் சொல்லல. அண்டைக்கத்த தீர்மானம் தான் வாழ்க்கையை தலைங்களா மாறிச்சு. அண்டைக்கு அப்பா உள்ளத்துல வந்தார். ஒரு மனுஷன் நமக்குள்ள பாருங்க, தேவன் நமக்குள்ள வந்தா நான் எந்த வண்ணமா இருக்க மாட்டோம். ஆண்டவர் வசனம் சொல்கிறது, நீ ஒருபோதும் முன்பிருந்தது போல இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருப்பீர்கள். பழையதையெல்லாம் ஒழித்து போக. பாவத்தை நிச்சயம் அதான். பாவத்தை அழைக்கிறதா நீ முந்தி நடந்தவன் அழைக்க மாட்டேன். குடியாரனோடு இருந்து பேச மாட்டேன். சிக்கிரமத்தோட போய் அது கொஞ்சம் மனம் பிடிக்கணும் நிக்க மாட்டேன். நான் நல்ல ஸ்மோக் பண்ணுவேன் அந்த நாட்கள். ஆனா அடுத்த நாள் காலையில் நம்ப மாட்டீங்க, யாராவது சிக்கிரமத்தோட எனக்கு சக்தி, எனக்கு சக்தி. அது என்ன நடந்தது? மனமே இன்றைக்கு மனே பிரச்சனை. சிகரெட் மனம் பத்துதோ தலையெல்லாம் முடிச்சு கண்டெல்லாம் வெட்டா பாருங்க. ஆண்டு அப்படித்தான் நம்ம புரியாக்கினேன். ஒரே நாள்ல மாத்தினேன். எப்படி தெரியுமா? ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே என் பாவங்களை நன்றி, என் மீறுதலை மன்னியும். அப்பா தொட்டதான் இன்றைக்கு பாவத்தை மன்னிக்கவும் இயேசுதான். ஏன் தெரியுமா? தன்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்திலே தெளித்து இன்றைக்கு பரலோகத்தில் எப்படி இருக்கிறார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வண்ணமாக இருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக, தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக இன்றைக்கு பிதாவிடத்தில் அவர் மறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிள்ளையே, அதனாலதான் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். 3வது காரியம், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு
நம்முடைய பாடுகளில் என்று நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை சொல்லுங்க பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஆனா பாடுகள் தீரலையே, இப்போ நெருக்கங்கள் போராட்டங்கள் எத்தனை சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் நம்மை பாடுகளை என்று விடுவிக்க வந்தவர். எடுத்து வாசிங்க எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிறவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஏன் தெரியுமா? அதுதான் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிறதா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அது எல்லாம் ஆண்டவர் இந்த மாமிசத்திலே இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அந்த சோதனைகளால கடந்து போனார். ஆனாலும் பாவம் இல்லாமல் எல்லாத்தையும் சோதிக்கப்பட்டு இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆனால் நாம் சோதிக்கப்படுகிற போது, நாம் கண்ணீரோடு வேதனோடு கண்ணீர் சொல்கிற போது அவருடைய கிருபாசன தண்டையில அல்லேலூயா அவருடைய சமூகத்திலே வருகிற போது என்ன செய்கிறாரா? நாம் இரக்கம் பெறுவது என்ன? விடுவிக்கப்படுவது. நம்முடைய நெருக்கத்திலே போராட்டத்தை நம்மை காப்பதற்கு சொல்லுது ஏற்ற சமயத்திலே சகாயம், நாம் உதவியை அவருடைய அனுசரணையை பெற்றுக் கொள்வதற்கும் என்ன செய்கிறார்? தைரியமாய் கிருபாசனத்திலே சேருங்க. அவர் சமூகத்திலே வரக்கடவும். அல்லேலூயா. ஏன் நீங்க நினைக்கலாம் நான் கடந்து போற பாதை இயேசுவுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க அண்ணே நான் இப்படியாக பாடுகளுக்குள்ள போறேன், இயேசுவுக்கே தெரியாது பாஸ்டர். இயேசுவுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஏன் அவர் நீ பாடுகளை உனக்காக இந்த பாடுகளை பட்டார். இந்த பாடுகளுடைய வேதனை என்னவென்று அறிந்தார். அங்கே பார்க்கிறோம் நாயூர் விதவனுடைய ஒரே மகன், அவருடைய வாழ்வில் இருந்த நம்பிக்கை, அவருடைய வாழ்வில் இருந்த ஒரு சந்தோஷம் அதே இல்லாமல் போன போது இயேசு அந்த தாயாரை பார்த்து என்ன செய்தார்? மனதுருகி கண்ணீர் விட்டார். பாடுகளை அறிந்தவர், அந்த பிரிவினுடைய தாக்கத்தை அறிந்தவர், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்ததினாலேதான் இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகிற போது வேதனைப்படுகிற போது அவர் கண்ணீர் விடுவதாய் மாத்திரமல்ல நம்மை அந்த கண்ணீரிலிருந்து விடுவிக்கத்தக்கதாய் அந்த நாங்கள் விதவனுடைய மகளை பாடையிலே கரைகளை நிறுத்தி எப்படியான உயிரோடு எழுப்பினாரோ அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் மறித்து போன காரியங்களை உயிரோட செய்கிறார். மறித்து போன என்ன மீது நம்பிக்கை இல்லை. இது நடக்காத தீர்மானம் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன் என்னுடைய அப்பன் இயேசுவால நடக்காத ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அவரை விசுவாசித்தால் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால வசனம் சொல்லுகிறது நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரக்கணும். அல்லேலூயா. வந்தா என்ன செய்வாரப்பா? வந்தா உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருவார், சமாதானத்தை கொண்டு வருவார், பாடுகளுக்கு விடுதலை கொண்டு தருவார். உங்க வாழ்க்கையில நிம்மதியை நீங்க தாங்கி தேடி தேடி அலையலாம். ஆனா இயேசுவிடத்துல வந்தா நீ தான் நிம்மதி. இயேசு பாதுகாப்பா பாடுங்க. அல்லேலூயா. நீனாடு சமாதானம் அவரிடம் இயேசுவே சமாதானத்துக்காக முடிக்க போகிறேன். 4வது காரியம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு சகல அதிகாரங்களையும் உடையவராக இருக்கிறார். எத்தனை உயிர்த்தெழுந்த இயேசுதான் சகல அதிகாரங்களையும் உடையவர். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே இந்த பூமியில எவருக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து கீழே தான் அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மேலே அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்வது இயேசுவின் நாமத்துக்கு எல்லா முழங்கால்களும் முடங்கு. பாலனத்தோர் பூதனத்தோர் என்ன சொல்லுங்க, யாருடைய
பக்கத்துல இருக்கிறவங்க தான் பாக்குறீங்க. உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்கிற உலகத்துல யார் இருக்கிறார்? பிசாசானே. ஆனா நமக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு பெரிய. அதான் பாருங்க, பெரியவன் இயேசு. சும்மா பாருங்க, பெரியவன் பெரியவன். சேரம் இருக்கிறவங்க தான் பாருங்க, பெரியவன் வேண்டாம், பெரியவன் உணர்வு வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இவர்கள் தங்கள் உணர்வுல இதயத்தினால எனக்கு தூரமானார். உணர்வா பாருங்க, லைவா பாருங்க. பாருங்க, மாலை நான் பிரசங்கம் பண்ணினேன். எப்படி மனசியல் ஆவி எப்படி கிரியை செய்யறது என்னன்னு சொன்னா, வாயால அறிக்கை செய்யறது உள்ளத்தினால இல்ல, இணையில தேவனோட இல்ல. என்ன ஆண்டு சொல்றா, இவர் உதத்தினாலே துதித்து உள்ளத்தினாலே எனக்கு தூரமான வார்த்தையினால என்னை கடன் பண்ணி என்ன உள்ளத்தினால என்னை கனவீனமாக்குகிறாங்க. அப்படிதான் அனைவருடைய வாழ்க்கையில பாட்டு எங்கேயோ போகும், ஆட்கள் எங்கேயோ நிற்பின, வார்த்தை ஏதோ சொல்ல. அப்படிதான் ஒன்றுக்கொண்டு தொடர்பு தட்டி பாருங்க. அவங்க இங்கே நிற்க மாட்டாங்க. டிக்கெட் எடுக்காம இந்தியாவில் நிற்பாங்க, ஸ்ரீலங்காவில் நிற்பாங்க, எல்லாரும் வேறு வீட்டுக்கு நிற்பாங்க. அப்படிதான் இந்த மைண்ட் இருக்குல்ல, ஒரு கொஞ்சம் ஒரு சக்கரங்கள ஸ்ரீலங்கா முடியும், எல்லாரும் வீட்டுக்கா முடியும், இல்லாட்டி எங்க கிச்சனுக்கா ரெஸ்டாரண்ட் கொண்டு வைக்கணும். அப்படித்தான் சிவகாமியில ஆடுகள் மற்ற வீடுகளுக்கு உள்ளடாம ஒரு தனி கட்டி விடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சபைக்கு வரைக்கும் ஆடுக்குரிய தண்ணி விடுவாங்க. உள்ளடாம இங்கேயும் இல்லை. அப்படியேதான் கட்டி செய்தாதான் மனத்தோடு படுத்தலாம் இல்லையோ? எல்லாரும் என்ன சொல்றீங்க? அப்பா நான் உண்மை பார்த்து தேசிய பார்க்கறத வேறு பார்ப்பீங்க. அப்படிதான் நடக்குது இல்லையோ? நல்ல மாதிரி சோதனைட்டா உடனே அங்க பாக்கில் ஒரு மயம் இல்லைங்களா? இப்படி போனா அப்படி அப்படிதான். நான் சொல்றேன், பாஸ்டர் படம் பார்க்கறத சொல்லியா, படம் படத்துல நீ நடிக்க. நான் சொல்றேன், நீ படம் பார்த்தா படத்துல நீ நடிக்கவே கூடாது. அநேகம் அப்படிதான் சிந்தான்னு சொல்றது தான் கதாநாயகமா. அதுதான் இச்சை, அதுதான் பாவம். பாவம் என்னன்னு தெரியும். படம் பார்க்கறதா கூட இல்லை. ஆனா நீ கதாநாயகியா மாறா. அவளுடைய சாதியை சொத்திர மாதிரி அதே சாதி வேணும். அப்படிதான் பாக்குறீங்க. படம் பார்த்துட்டு என்ன சொல்றது? அதே வெட்டி வச்ச சட்டை, இந்த வெட்டி வச்ச சட்டை சாதிகளா எப்படி வருது? படத்துல அவளுக்கு காசுக்காக போட்டு அவன் அந்த சாலை செய்தவன் அட்டுக்காக படத்தை கொடுக்குறான். அவங்களுக்கு காசு வந்து வாங்கி கட்டுறீங்க. அதை பார்த்துட்டு இவங்க அவன் புருஷன் அல்லாடி கொண்டுருவான் காசு. நீ அன்பா இருந்தா $200 தர மாட்டேன், நான் உன்னை நம்பி பார்த்தேன். அப்பதான் தோசை யோசிப்பாரு. யோகா சொல்றேன். அப்ப படம் பார்க்கறது நல்லது. பாச சொல்ற கேளுங்க. ஆனா நீ நடிக்க கூடாது. நீ அதை பார்த்து உங்க வாழ்க்கையில அந்த எண்ணம் பெறக்கூடாது. இதுதான் இச்சை. அப்ப அப்படி செய்யலாம். பாருங்க, இப்ப மயிலும் சொல்ல பாக்குறாங்க, படிக்கிற பிள்ளைகள் பாக்குறது. வயசு சொல்றது பார்த்தா என்ன செய்யறாங்க? அமெரிக்காவில் சூடு போடுறாங்க. ஷூட்டிங்கு எல்லாம் காரணம் மயிலும் சொல்ல தான். அவன் ராபின் குட் பாய் வரான், பேட்மேன் வருவாங்க. இங்க பாருங்களேன், எல்லாரும் ஒருத்தர் பேக்ல ஒவ்வொரு வந்தீங்கள ஒரு பேட்மேன் மாதிரி வந்து அவன் அடிச்சு போட்டு பிடிச்சு கொடுத்துருக்கான். அவன் சொன்னா என் பேட்மேன் அவன் மேக்க போட்டு அழைந்து தெரிஞ்சுக்கான். அப்படி வந்து பிடிக்கிறது பாருங்க எப்படியோ நடக்குது. அவன் சுட்டுதான் சரி, பேட்மேன் செத்துருப்பாங்க. ஆனா அப்படி அப்படி இமேஜின் பண்றது ஒவ்வொரு காரியத்தை. ஆண்கள் சுமத்தல் வந்தா அப்பாவை நோக்கி பார்க்க நம்ம சிந்தைகள் சிதறக்கூடாது. அதுதான் இங்க பார்க்கவில்லை. என்ன சொல்ற? சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் குமாரனாகிய அவருக்குள் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும்
எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எல்லாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அருமையான தேவனே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்றது. எல்லாம் அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க காண்கிறது, பார்க்கிறது, நீங்க காணாதது எல்லாம் ஆண்டவராக இயேசு சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் ஏதோ அவர் பாட்டே ஆளுற உலகத்தில் ஆளுற ராஜாக்கள் போய் வைக்கிறோம். அவர் அங்க நொத்தை சவுத்த இங்க ஆளுறார். அதையெல்லாம் கடைசியில் ஒருவர் இல்லா தருவார். இல்லை, இயேசு ஒருவரே ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவருக்காகவே அவராலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இல்லாமல் பரலோகம் இல்லை, இயேசு இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. இதனால தேவனுடைய வார்த்தை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழுவாயோ நீ அறிய மாட்டாய். ஆனால் பூமியில வாழ முடிகிற போது நீ ஒருவரை சந்தித்து ஆக வேண்டும். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரு நாள்ல நின்றே ஆக வேண்டும். இன்றைக்கு நீ இயேசுவை மறந்துவிடலாம், இயேசுவை அறியாமல் விட்டு விட்டு ஓடலாம். இயேசு ஒரு தெய்வம் என்று நீ சொல்லலாம், உன்னுடைய பரம்பரை பாரம்பரியம் என்று நீ பேசலாம். ஆனால் மரண தருவாயிலே உன்னை கொண்டு போக நீ இயேசுவோடு நடந்தால் இயேசு கிறிஸ்து தூதர்கள் வருவார்கள். நீ இயேசுவை விட்டு தீர்வார்கள், பிசாசும் அவனுடைய கூட்டமும் வந்து உன்னை கொலைவர்கள் இழுத்துக் கொண்டு போகும். எத்தனை தேவனுடைய ஊழியர்கள் இந்த தரிசனத்தை பார்க்கிறார்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய கிரிகளை இந்த நாட்டில் நிர்மூலமாக தேவ அதிகாரத்தை கொண்டு கிரிகள் வைக்கிறார் தெரியுமா? இந்த கரையை நினைக்கிறாங்க ஏதோ பூமியில வாழ்ந்து மறிச்சோன்னு எல்லாம் சரி, செத்துட்டா எல்லாம் முடிச்சு. இந்த கரையை சூசைட் பண்றதுக்கு காரணம் இல்லை. நினைக்கிறாங்க மரணம் நம்முடைய வாழ்விலே ஒரு பதிலை கொண்டு வரும், எல்லா பிரச்சனையும் இல்லை. மரணம் என்பது உன்னுடைய வாழ்விலே ஆரம்பம். மரணம் என்பது என்ன தெரியுமா? நீ ஒன்று மோட்சத்துக்கு போக நரகத்துக்கு போகணும். நீ இயேசுவை மறுதலித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவிடத்தில் நீ வராமல் இருப்பாயானால் நீ மறிக்கிற போது பிசாசு வந்து தன்னுடனே உன்னை இழுத்து போவான். அக்கினி கந்தகரிலே கடல் நரகம். இது எல்லாருக்கும் தெரியும், நரகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், பரலோகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பரலோகத்துக்கு எப்படியாவது போவான், நரகத்துக்கு எப்படியாவது போவான் அறியவில்லை. இயேசுவை விசுவாசிக்காத எவனோ அவன் அக்கினியும் கந்தகரிலே கடலில் தள்ளப்படுவான். ஏன் தெரியுமா? உங்களுடைய பாவத்துக்காக பலியானவர் இயேசு, உங்களை உருவாக்கினவர் இயேசு, தனது சாயலாய் தனது ரூபமாய் மனுஷனை சிருஷ்டித்த சொன்னவர் இயேசு. இயேசு ஏதோ ஒரு மல்லக்கார கடவுள் அல்ல, அவர் அந்நிய மதத்தின் கடவுள் அல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுடைய வார்த்தையை கேட்கிறாரா? இயேசுடைய வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மையான ஒளியான தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வரதுக்கு இனம் இல்லை, மொழி இல்லை, மதம் இல்லை, நாடு இல்லை, தேசம் இல்லை. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளையாய் வாழ அவர் புத்திரன் ஆவியை கொடுக்கிறார். இந்த மாதத்தில் தான் இயேசு வந்தார். பாவத்திலே மறுத்து போன மனிதனை மறுபடியும் மீட்டு பரலோக வீட்டிலே தேவனோடு உறவாட அப்பா அழைக்க வந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு ரிலேஷன்ஷிப், ரிலிஜன் அல்ல, ஒரு உறவு. என்ன உறவு தெரியுமா? தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. நாம் இயேசுவாட்ட வந்து கிறிஸ்தவ மதத்தை தந்தீரே நன்றியை சொல்லி ஆராதிக்கிறேன். அப்பா பிதாவை அழைக்க புத்திர சிவாரத்தை தந்தீரே தகப்பனே, அப்பா உங்களுக்கு நன்றி. வாங்க கோயாம சொல்றேன், அப்பா உங்களுக்கு நன்றி. எந்த தெய்வத்தையாவது எந்த மதமாவது எந்த மார்க்கமாவது அப்பா அழைக்கிறது நீங்க பார்த்துக்கிறீங்களா? அழைத்தா அந்த அப்பாவே கொண்டுடுவான். அற்ப மனிதனே, நீ என்னுடனே உறவு கொள்ள எப்படி துணைந்தாய்? அதனாலதான் எல்லா பொருளும் கத்தினோடு நிற்கிற வருவாயால் வெட்டுவேன். நம்முடைய இயேசு அப்படி நிற்கிற. அவர் நாம் அடிபட வேண்டிய இடத்துல தம்மை அடிக்க கொடுத்தார். நாம் குற்றப்பட வேண்டிய இடத்துல தன்னை குற்ற கொடுத்தார். நாம் முன்முடி சுமத்தப்பட வேண்டிய இடத்துல தன்னுடைய தலைகளிலே முன்முடிய சுமத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களை சாபங்களை தான் உருவாக்கின தன்னுடைய பிள்ளை அவர் காக்கப்பட வேண்டும், நித்தியத்திலே வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கே மறிக்க ஒப்பு கொடுத்தார். ஆனால் 3ஆம் நாளிலே தான் பிரதான ஆசாரியராய் நமக்கு இருந்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண உயிரோடு இருந்து பரலோக வீட்டிலே மனுஷன் கையிலான கூடாரத்தினால் அல்ல, சித்தி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக நித்திய மீட்பை உண்டாக இன்றைக்கு நமக்காக விதானத்தில் பகிர்ந்து பேசுகிறார். அவர்தான் இயேசு. அல்லேலூயா. இதுக்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாய் வாசம் பண்ணுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், வரும்போது
நான் போவது நலமாயிருக்கும், நான் போனால் சத்தியவாய பேதுருவாய் உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறதுனாலதான் பாவம் எது, சத்தியம் எது, தேவனுடைய நீதி என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுமில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து உங்க வாழ்வை அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்பீர்களானா இந்த நாளில அப்பா மகிமையான காரியத்தை செய்வார். இந்த வேளையில முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தயவு செய்து எல்லாரும் விளைவிக்க போகிறோம். அப்பா சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களுக்காய் மரித்தீர். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களுக்காய் மரித்திருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாவத்துக்காய் மரித்து இந்த நாளில் உயிர்த்தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து கர்த்தாவே என்னை வாழ வைக்க ஆண்டவரே பிதாவின் பரிசுத்தவாசத்தில பரலோகத்தில் நீர் எனக்காய் பரிந்து பேசுகிற விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கண்ண மூடுங்க. அப்படி சொல்லி இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும், என் சாபங்கள் நீங்க வேண்டும், இந்த பூமியிலே வாழ்வு முடிகிற போது பரலோக வீட்டில் நான் காணப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு மாத்திரம் கரைகளை உயர்த்தி காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. நான் சொல்லுகிற இயேசு கதையோ காவியம் அல்ல. அவர் நம்முடைய வாழ்விலையும் பொருள் இருக்கிறவர். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறவர். இயேசு இல்லாதவனுக்கு இல்லை ஜீவன் இல்லை. இயேசு இல்லாதவனுக்கு இல்லை நித்திய வாழ்வு இல்லை. இயேசு இல்லாதவனுடைய வாழ்வுல சந்தோஷம் இல்லை. இயேசு இல்லாதவனுடைய வாழ்வுல பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு இல்லாதவனுடைய வாழ்வுல சமாதானம் இல்லை. பிறந்த வாழ்வினுடைய பலனை அடையாமலே ஆண்டவரே தகவலே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, பிறந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டேனப்பா. நித்தியத்தில் வரணும். இந்த பூமியில வாழுகிற நாட்களை விட உங்களோடு வாழுகிற நாட்கள் ஆண்டவரே அது நிலையானது, அது நித்தியமானது. இதனால நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நீங்க கைகளை உயர்த்தணும். நன்றி ஆண்டவரே. தயவு செய்து யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறீர்களோ கைகளை உயர்த்துங்க. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அநேக கைகளை காண்றேன். எல்லாரும் கண்ண மூடுங்க. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. விக்கப சந்தரப தீரப ஆண்டவரே நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி பிள்ளைகளுக்காக மன்றாட சொல்லிக்க போறோம். தகவலே இந்த நாளில் குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஐயா கரங்களை உயர்த்தி உடைய சமூகத்தில் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுடைய பாவங்களுக்காய் பலியானவர், நித்திய மீட்பை உண்டாக்க இந்த பூமியில வந்தவர், நீர் மறுபடியுமாய் வரப்போகிறேன் சொல்லி ஒரு சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளை ஒப்புக்கொள்கிறேன். ராஜா, இந்த நாளில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவ ரோகங்கள் நீங்கட்டும், கண்ணீர்கள் துடைக்க வேண்டும், வியாதியின் கட்டுகள் உடைக்க வேண்டும். ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறேன். அவர்கள் மேல் ஒரு வல்லமை இறங்கி வருவதால், ஒரு தொடர் உண்டாவதால், தலைகள் உடைக்கப்படுவதால் ஒரு ஆக்கில் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை ஒப்புக்கொள்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதனால சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொண்டாடுகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுல ஒவ்வொருவருக்கும் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து செல்லட்டும். பலவீனங்கள் நீங்கி போவதால் தடைகளை உடைக்கிறோம். தெளிந்த புத்தியும் ஞானமும் கிருபையும் உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகள் செம்மையாகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீகம் தொடர்ந்து ராஜா இந்த பூமியில 60-70 வருஷம் தன்னுடைய மனிதர் தன்னுடைய பலத்துல வாழ்றார். ஆண்டவரே, கூடுதல் 80 வருஷம். ஆனால் மரணம் நம்மை தழுவிக் கொள்ளுமானால், மரண தருவாயிலே நாம் தள்ளப்படுவோமானால் நம்முடைய வாழ்வு எங்கே போகும்? என்னுடைய வாழ்வு நிச்சயத்தை தேடுமோ, நரகத்திலே தள்ளப்படுவேனோ? இந்த கேள்விக்கு பதிலுண்டாக பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. நிலையான வாழ்வுக்காக பூமியிலே கிரியை செய்கிற வாழ்வு உண்டாகட்டும். நித்தியத்துக்காய் பிரயாசப்படுகிற ஆண்டவர் வாழ்வு உண்டாகட்டும். அழிந்து போகிற ஜனங்களுக்காக இன்றைக்கு பரிதவிக்கிற என் ஆண்டவரே இயேசுவே,
இப்படி கிருபை வரட்டும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இருக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் ஆளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்கள். Lift them high in the sky to the most high. Listen,